அதாவது மதராஸ் பிரசிடென்சி கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா உட்பட பல பகுதிகளையும் உள்ளடக்கியது மதராஸ் பிரசிடென்சி. அப்பவே தேர்தல், சட்டமன்ற தேர்தல் நடந்து 1920 முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் 1921. அதன் தொடர்ச்சியாக நடந்து வருகின்ற மரபுபடி இந்த சட்டமன்றம் நடைபெறுகிறது. எந்த ஆளுநராக இருந்தாலும் இப்படிப்பட்ட பிரச்சனையை உருவாக்குனதில்லை. இன்னொன்னு நம்ம அவை முன்னவர் சொன்னாங்க, 1995 மாண்புமிகு முன்னாள் ஆளுநர் சென்னாரெட்டி அவர்களுக்கு உடனே அவங்கள திரும்ப பெற வேணும், புதுசா ஆளுநர் போடணும்னா எங்கிட்ட கேட்டுதான் போடணும்னு சொல்லி மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அதுக்கு பிறகுதான் 1996 பிப்ரவரியில் கவர்னர் உரை நடந்தது. அவர் தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றிட்டு தான் போறாங்க. அந்த கவர்னர் சேர் அன்னைக்கு என்னோட நீங்க தெரிஞ்சுடுங்க, கவர்னர் உரை நடைபெறுகின்ற அந்த நாள் சட்டமன்ற கூட்டத்தொடர் எத்தனை நாள் நடந்ததுங்கிறதுல அதுல கவுண்டிங்க்கு வராது. அது சட்டமன்றம் நடந்ததா கருதப்படாது. அவங்களுக்கு அந்த ஒரு ரைட்டு, அந்த டெக்ஸ்ட ரீட் பண்ணிட்டு போனோம், அந்த உரிமை மட்டும் கொடுத்திருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதான், கருத்து சொல்வதற்கெல்லாம் யாருக்கும் உரிமை கிடையாது. ஒன்லி சட்டமன்ற உறுப்பினர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 234 பேர் தான் இந்த அவையில கருத்து சொல்ல முடியும்.